மனிதராகிய நம்மேல் தேவன் பிரியமாய் இருப்பதற்காக தேவனுக்கு மிகவும் பிரியமான தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனுஷராகிய நமக்காக அனுப்பியதுதான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு நமக்கு தெரியுமா? அந்த பிதாவான தேவன் தம்முடைய குமாரனை பற்றி சொல்லும் பொழுது, என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவரே என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து தொனித்தது நமக்கு தெரியணும். சோ இந்த நாளிலே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நமக்கு நம்மேல் பிதாவானவர் பிரியமாய் இருக்கும்படிக்கு அந்த பிரியத்தை எப்படி சம்பாதித்து கொடுத்தார்? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அவருக்கு பிரியமாய், அவருக்கு தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொடுத்தார். தன்னுடைய எல்லாவற்றையும், சிங்காசனத்தை விட்டார், வானத்தை விட்டார், எல்லாவற்றையும் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து தேவ சித்தம் செய்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து அவர் நமக்காக அந்த நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாய் அந்த காரியத்தை அவர் அங்க செய்து முடித்துட்டு போனார். சோ இன்றைக்கு நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமானா கண்டிப்பா இருக்கிறோம். ஆனா நம்மால் பிரியமா இல்லாமல் போக முடியும். நம்ம வாண்டடா சில காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம தேவனுக்கு பிரியமா இல்லாமல் போக முடியும். என்ன காரியங்கள் செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். என் இஷ்டத்துக்கு நடந்தேன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. பெருமை, மனமேட்டிமை உள்ளவர்கள், தேவனுக்கு அருவருப்பானவர்கள், உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை, இயேசு கிறிஸ்துவை தேவன் இல்லை என்று மறுதலிக்கிறவர்கள் அவருக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆனா அவருடைய பிரியத்தை ஏற்கனவே குமாரன் செய்து முடித்த காரியங்களினால நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறார் தேவன். ஆனா இன்னும் அவருடைய பிரியத்தை சம்பாதிக்கிறதற்கு பிதாவின் சித்தம் செய்யும் போது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக படைக்கும் பொழுது, நன்மை செய்து தான தர்மங்களை செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோம். சோ மனுஷர் மேல் தேவனுடைய பிரியம் ஏற்பட்டது. அப்படி மனுஷர் மேல், எந்தெந்த மனுஷர் மேல் அவர் பிரியமா இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் வேதம் சொல்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம் என்று சொல்லி. பிரியமானவைகளை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளை தனியா விடவே மாட்டார், எப்போ நம்ம கூட இருப்பார். பென்யமீனை போல நம்மை எந்நாளும் காப்பாற்றி, பென்யமீன் தேவனுக்கு பிரியமானவனா இருந்ததுனால எந்நாளும் காப்பாற்றி அவனுடைய எல்லையில் தேவன் வாசமாய் இருந்தது போல நம்முடைய எல்லையில் தேவன் வாசமாய் இருப்பார். சாமுவேல் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததுனால சாமுவேலோடு தேவன் பேசினது போல நம்மோடும் பேசுவார். விசாலமான இடத்திலே நம்மை வைத்து நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை தப்புவிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் நமக்கு தருவார். சோ நமக்கு நம்மேல் தேவ பிரியத்தை சம்பாதிக்க தம்மையே பலியாக கொடுத்த தேவனுக்கு பிரியமாய் நம் வாழ்க்கை இருக்கிறதா? God bless you.